அக்கா செடி நல்லா வான்னு சொன்னீங்க. இதை பார்த்தா செடி மாதிரியே தெரியலக்கா, பெரிய மரம் மாதிரி இருக்கு. இது என்ன செடிக்கா இது? இதுவாடா, இது செண்பகப்பூ மரம். இந்த மரம் ரொம்ப ஹைட்டா இருக்கும். 15 to 30 மீட்டர்ஸ் ஹைட்லலாம் இருக்கும். இது ரொம்ப வெயிலான ஏரியால கூட நல்லா வளரும். தண்ணியும் ரொம்ப கம்மியா இருந்தா கூட போதும். அதனாலதான் சரி நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகுமேன்னு எடுத்துட்டு வந்தேன். இந்த பூவை நானும் பார்த்துருக்கேன்க்கா. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இந்த பூ வச்சுட்டு வருவாங்க ஸ்கூலுக்கு. செம்ம ஸ்மெல்லா இருக்கும். ஆமா ஆமா, நானும் இத பார்த்திருக்கேன். இந்த பூ நிறைய கலர்ல இருக்கும். இந்த பூ எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த செடியை நம்ம எங்க நட்டு வைக்க போறோம்? இதுவா, நம்ம எல்லாரும் பிரிஞ்சு போய் நல்ல இடமா தேடி பார்க்கலாம். எந்த இடத்துல நட்டினா இந்த செடி நல்லா வளருமோ அங்க நட்டிடலாம். ஓகேவா? சின்ன அண்ணா, நம்ம செண்பக செடியை இங்க நட்டு வைக்கலாமா? நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஸ்வீட்டி. ஆனா இந்த இடத்துல நிறைய குப்பையாவும் புல்மேடாவும் இருக்கு. இங்க நட்டுனா ரொம்ப சிரமமா இருக்கும். நம்ம வேற நல்ல இடமா தேடலாம். ஓகேவா? ஓகேண்ணா. முன்னா அண்ணா, இந்த இடம் ஓகேவா? இங்க இந்த செடியை நட்டு வச்சிடலாமா? இங்க ஒரே பாறைகளா இருக்கு. செடி வளர ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம வேற இடத்துல பார்க்கலாம். சுக்கி அக்கா, நம்ம இந்த இடத்துல நட்டு வைக்கலாமா செடிய? ஓகே பிங்கி, இந்த இடமும் நல்லா தான் இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா வளமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. செம்மண் பூமியாவும் இருக்கு. வச்சா மரம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கூப்பிடலாமா? எல்லாரும் சேர்ந்து குழி தோண்டி மரத்தை நட்டுறலாம். அங்கிள், கொஞ்சம் மெதுவா குழி தோண்டுங்க. மண்ணெல்லாம் இங்க மேல படுது பாருங்க. பசங்களா, உங்க மேலாம் படாது, இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்னுக்குங்கப்பா. அங்கிள், குழியெல்லாம் தோண்டிட்டு செடியை நட்டு வைக்காம அதுல என்ன தூவிட்டு இருக்கீங்க? இதுவா பிங்கி? இது மண்புழு உரம். இது செடிக்கு தேவையான எல்லா சத்தும் கொடுக்கும். இது இயற்கை முறையில ரெடி பண்ற உரம். இந்த மண்புழு உரம் நம்ம யூஸ் பண்றதுனால இந்த மண்ணோட வளமும் பாதிக்காது, செடியும் சீக்கிரம் உயிர் பிடிச்சு நல்லா வளர்ந்துடும். இதனாலதான் நம்ம செடி நடுறதுக்கு முன்னாடியே இந்த உரத்தெல்லாம் போட்டு வைக்கிறோம். இந்த உரத்தை அதிகமாகவும் யூஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நம்ம அதிகமாக போட்டா நம்ம செடியோட வேர் அழுகி போனாலும் போயிடும். செடியை மண்ணுக்குள்ள நடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதோட கவரெல்லாம் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடணும். நம்ம கவரோட நட்டுனா அதோட வேர் சரியா மண்ணுக்குள்ள போகாம அப்படியே செடி வாடி போறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நான் எப்பவுமே செடி நடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கவர்லாம் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இல்லை இந்த குழியோட சென்டர்ல வைக்கணும். வச்சுட்டு அதை சுத்தியும் நம்ம மண்ணு போட்டு மூடி வைக்கணும். அதே மாதிரி இந்த செடி நடும்போது இந்த செடிக்கு சுத்தி பெரிய பெரிய கல், பெரிய பெரிய மண் கட்டிங்கெல்லாம் போட்டுறக்கூடாது. இதுக்கு பக்கத்துல சின்ன சின்ன தூள் மண்களா சுத்தி சேர்க்கணும். பெரிய மண் போட்டா இதோட வேர்கள் வெளியே வளர்றதுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம ரொம்ப மெதுவான மண்கள் சுத்தியும் போட்டா இதோட ரூட்ஸ் சீக்கிரம் மண்குள்ள போய் சீக்கிரம் செடி வளர ஆரம்பிச்சிடும். ரெகுலரா சன்லைட் கொஞ்சம் கேர் கொடுத்தாலே இந்த பிளான்ட் நல்லா க்ரோ ஆயிடும். நம்ம பிளான்ட்ஸ் நடுறதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, பிளான்ட்ஸ் நட்டதுக்கு அப்புறம் அதை நல்லா பராமரிக்கணும். கொஞ்சம் பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும். யூஸ்வலாக 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நிறைய ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இன்னிலேருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த செடியை நல்லா கேர் பண்ணி நல்லபடியாக வளர்க்கணும். ஓகேங்களா? இந்த பிளான்ட்டுக்கு கொஞ்சம் தான் தண்ணி தேவைப்படும். ஸோ டெய்லி கொஞ்சமாக தண்ணி கொடுக்கணும். ஆனால் ஓவராக தண்ணி கொடுக்கக்கூடாது. எப்பெல்லாம் சாயில் ட்ரை ஆகுதோ அப்போ மட்டும் கொஞ்சமாக தண்ணி கொடுத்தா போதும். உங்களுக்கும் எங்களை மாதிரி செடி வைக்க ரொம்ப பிடிக்குமா? அப்படி பிடிச்சதுன்னா உங்க வீட்டில் என்ன செடி வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. Thanks for watching Talking Toy Story.